ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிறு பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான சாலடு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளரு பச்சை பட்டாணி, ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்து சின்ன கப்பில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு ஃபுல் நைட் இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை பயிரும் பச்சை பட்டாணியும் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இதை 2 மெத்தடில் முளை கட்டலாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பயிர் மேலே ஒரு துணியை நல்லா நனைச்சிட்டு இப்படி நல்லா ஈரத்தோட இப்படி வச்சிடலாங்க. செகண்ட் மெத்தடு, ஒரு ஈர துணியில் இந்த பட்டாணியை கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சிடலாங்க. நம்ம காலையில் இந்த முளை கட்டின பயிரை ஒரு 100 கிராம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறனால இது நமக்கு அதிக அளவில் நன்மைகள் தருங்க. நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பல்சஸ் சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஊற வச்சு வணக்கி கொண்டு வராதிங்க, இந்த மாதிரி முளைக்கட்டி செஞ்சு கொண்டு வாங்க, அப்போ ரொம்ப நன்மைகள் ஏற்படும்னு சொன்னேன். ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த முளைக்கட்டின பயிரை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பயிர் பாருங்கள் சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்குதுங்க. இப்போ அடுத்து நம்ம முளைக்கட்டி வச்ச பச்சை பட்டாணியை பார்ப்போங்க. பச்சை பட்டாணியும் பாருங்கள் சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்குங்க. இந்த முளைக்கட்டி வச்ச பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு முளைக்கட்டி வச்ச பச்சை பயிறு, அதே கப்பில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முளைக்கட்டின பச்சை பட்டாணி பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன பீஸு வெள்ளரிக்காவை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பொடி, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சாலடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.